ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டில் செஞ்செடுத்த ஒரு தோரன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதுமாய இந்த தோரன் ஒன்றே போதும். சாப்பாட்டுக்கு வேறு குழம்பு எதுவுமே தேவை இருக்காது. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான இந்த தோரன் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி இந்த தோரன் செஞ்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த தோரன் ஒன்று மட்டும் வச்சு தான் இன்றைக்கி நான் சாப்பாடு சாப்பிட போகிறேன். வேறு குழம்பு எதுவுமே நான் இதிலேக்கு எடுக்கவே இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சூடு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோரன் செய்கிறதுக்காக பாருங்க, பீன்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இது ஒரு 25 பீன்ஸ் இருக்கும். சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூட ஒரு கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்காக நல்லா காரமான பச்சை மிளகாய் 4 எண்ணம் தான் நான் எடுத்திருக்கிறேன். அது உங்களோட காரத்துக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இனி நமக்கு தோரன் செய்யலாம். அதுக்காக கடாயிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்ல சூடாயதுக்கப்புறமா கடுகு போடலாம். அது நல்லா வெடிச்சதுக்கு பின்னாடி கருவேப்பிலை சேர்க்கலாம். அதுக்கப்புறமா பாருங்க, 3 பல்லு பூண்டு தான் நான் சின்னதாக ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டு போட்டு கருவேப்பிலையிலேக்கு சேர்த்தி நமக்கு கலரி விடலாம். பின்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்தி இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கலாம். பெரிய வெங்காயம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா வணக்கி எடுத்திருந்தால் நம்ம தோரனுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான உப்பு நான் சேர்த்தி இருக்குது. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு சேர்க்கலாம். இது அதிகமாக இருக்காது. நம்ம பீன்ஸும் கேரட்டும் எல்லாம் சேர்க்கும்போது இந்த மஞ்சள் தூள் கரெக்ட் அளவாக இருக்கும். இனி பச்சை மிளகாய் சேர்க்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். பச்சை மிளகாயோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதுக்காகத்தான் பாருங்கள். இப்போ இது நல்லா வணங்கி வந்துடுச்சு. இனி நம்ம பொடி பொடியாய் நறுக்கி எடுத்த கேரட்டு இதிலேக்கு சேர்க்கலாம். கேரட்டும் சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் இப்படியே வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா பீன்ஸும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இதே மாதிரி தனித்தனியாக தான் நம்ம வணக்கி எடுக்கணும். அப்போ தான் நம்ம தோரனுக்கு நல்ல டேஸ்ட் வரும். இப்போ பீன்ஸும் சேர்த்தி இதே மாதிரி 2 நிமிஷம் வணக்கியதுக்கு பின்னாடி நமக்கு இது மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அது நம்ம கவனமாக பார்க்கணும். தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம தோரன் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது வேக வச்சு எடுக்கணும். ஒரு 4 நிமிஷம் போதும். இடையில மூடி திறந்து இதே மாதிரி நம்ம கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு தேவையான தேங்காய் சேர்க்கலாம். தேங்காயில் வேறு எதுவுமே நான் சேர்க்கறதில்ல. தேங்காய் மட்டும்தான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம மூடி வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். அப்போது எல்லாம் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதிலேக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறதில்ல. அதனால் இது ஆவியில் நின்று தான் நல்லா வெந்து வரும். லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி கலரி விட்டு எடுத்துக்கோங்க. பீன்ஸு வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கலரி விட்டதுக்கு பின்னாடியும் நம்ம மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். இடையில செக் பண்ணி பார்க்கணும் பீன்ஸு கரெக்டாக வெந்ததா இல்லையா என்ன. இப்போ கொஞ்சம் உப்பு கூட நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திருக்கு. மூடி வச்சு மறுபடியும் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா மூடியை திறந்து இதே மாதிரி கலரி விட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம கரெக்டாக ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் கேரட் பீன்ஸ் தோரன் ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க.